பார்வைக்கு முன்வைத்திருக்கிறோம். மின்சாரத்துறையில் கேங்மேன் பணிக்காக பல்வேறு சோதனைகளை எல்லாம் சந்தித்து, அதாவது பரீட்சைகளை சந்தித்து தேர்ச்சி பெற்ற நிலையிலும் 5493 பேருக்கு இன்னும் பணி நியமனம் செய்யப்படவில்லை என்கிற கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அதனை பரிசீலிக்க வேண்டும் என்று மனுவாக தந்திருக்கிறோம். அதைப்போல கணினி பயிற்றுனர்கள் பணி 10,000 ரூபாய் மட்டுமே, 20 ஆண்டுகளுக்கு மேலாக 10,000 ரூபாய் மட்டுமே சம்பளமாக பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்று அரசு கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய கணினி பயிற்சி திட்ட பயிற்றுனர்கள் சங்கம் கோரிக்கை முன்வைத்திருக்கிறது. அதனை முதல்வரின் பார்வைக்கு முன்வைத்திருக்கிறோம். அதேபோல் மின்சார துறையில் ஒப்பந்த பணியாளர்கள் நீண்ட காலமாக பணி நிரந்தரம் கோரி போராடி வருகிறார்கள். பட்டதாரி ஆசிரியர்கள் கழகம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதனையும் முதலமைச்சரின் பார்வைக்கு முன்வைத்திருக்கிறோம். தேர்தல் அறிவிப்புக்கு முன்னதாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது அனைத்து தரப்பாரின் கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று முதலமைச்சரிடத்தில் எடுத்துரைத்திருக்கிறோம். தொழிலாளர் நல சட்டங்கள் 44 சட்டங்கள் நடைமுறையில் இருந்தன. அவற்றையெல்லாம் இந்திய ஒன்றிய அரசு 4 தொகுப்பு சட்டங்களாக மாற்றி தொழிலாளர்களின் உரிமைகளை பறித்திருக்கிறது. அத்துடன் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பெற்ற அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான நலவாரியங்கள் அனைத்தும் செயல்பட முடியாத அளவுக்கு இந்த 4 தொகுப்பு சட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. எனவே மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு பலமுறை இதை நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பு அவரை நேரிலே சந்தித்த போதும் இது குறித்து நினைவூட்டியிருக்கிறேன். அந்த 4 தொகுப்பு சட்டங்களையும் திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களின் கோரிக்கைகளின் முக்கியமான கோரிக்கை. அதேபோல் தமிழ்நாட்டில் உள்ள சாதிகளின் பெயர்களில்